எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எங்களை வந்து ஹானர் பண்ணதுக்கு. எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சி, பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சி, அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கவிதை மட்டும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே, அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர் தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம், ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர். சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே. ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அள்ளித்தந்த காமராசரும் மக்களின் தலைவரே. இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக வலம் வந்து நாளை தமிழகத்தின் தளபதியாக வலம் வர போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதி கண்ட புதுமை பெண்களை மீட்கவும், இளைஞர்களை சிறை பிடிக்கும் போதையை ஒழிக்கவும் போர் ஒன்று தொடுக்க போகிறார் தமிழகத்தின் நாயகன். அப்போரில் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க போகும் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாக்கு